அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு. அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும். தலைவன் இதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும். நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், நிற்பார்கள், நம்பிக்கை இருக்கு. மூன்றாவது, தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும். இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும். அதே போல கடைசியா பெற்றோர்களுக்கு, அண்ணா நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா, இது நேரடியா நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கண்ணா, நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியால நம்பர் 2வது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிராக்கு அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு. விஜய் கார்ல போகும்போது பைக்ல 100 பேர் போறாங்க, தொத்த பாக்குறாங்க. என்னன்னா அது உங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான். இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான். எல்லாரும் கணவன், மனைவி, குழந்தை, தாத்தா, பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச் மேல நிக்கிறது, டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறது, எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா, ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க?